Welcome students. Today's class is 12th Max chapter 11 probability distribution function. Already we learned in previous class mean and variance. In a random variable have two types. One is discrete random variable, another one is continuous random variable. Discrete random variable have mass function. Discrete random variable have mass function பார்த்திருந்தோம். Continuous random variable have probability density function. ஸோ மாஸ் ஃபங்க்ஷன் சம்மேஷன் ஆஃப் ப்ராபர்ட்டி இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டியெல்லாம் ஆட் பண்ணால் ஒன் கிடைக்கும் பர்டிகுலர் கேஸுக்கு. இது வந்து கண்டினியூஸ் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கான மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்க்கல. மீன் அப்படிங்கிறது இ ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் நியூமரேட்டர் லெட்டர். வேரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம படித்த ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இதே டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இதெல்லாமே என்ன இ ஆஃப் எக்ஸ் தட் இஸ் மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சப்போஸ் இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். மீன் அப்படிங்கிறது நியூ ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸு, variance அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அப்படிங்கிறது சிக்மாவாக இருக்கும். இதெல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஸ்பெஷல் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. 1 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு த்ரீ பார்த்தீங்கன்னா பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இதை எக்ஸஸ் ஃபுல்லாகவே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் 1 மைனஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் 0 1 to up to எக்ஸெட்ரா என். The binomial random variable x is equal to number of success of probability p. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நீங்கள் சக்ஸஸாக வச்சுக்கணும், அதை தான் நீங்கள் என்ன பீன்னு அசீவ் பண்ணணும். அண்டு q இஸ் ஃபெயிலியர். க்யூங்கிறது என்ன வரும்னா ஃபெயிலியர். ஃபார் எக்ஸாம்பிள் 52 கார்டில் நம்மளுக்கு சரி ஓகே நம்ம 52 கார்டு இருக்குது, அதில் ரெட் கலர் கார்டு எடுத்தால் சக்ஸஸ் அப்படின்னா ரெட் கலர் கார்டு எடுத்தால் உங்களுக்கு என்ன 26, ரிமைனிங் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 26. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்க்கல ப்ராபபிலிட்டியை வச்சு போடையில் பி அப்படிங்கிறது சக்ஸஸுக்கான ப்ராபபிலிட்டி, க்யூ அப்படிங்கிறது ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி, போத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1. ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் 1, அப்போ சக்ஸஸுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி எல்லாமே ஆட் பண்ணால் 1. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். என்சிஎக்ஸ் இது நம்ம என்ன பண்ணால் என்சிஎக்ஸு p பவர் x, இந்த 1 மைனஸ் பிக்கு வரலாம் நம்ம என்ன பண்ணால் க்யூன்னு வச்சுக்கலாம். q பவர் n மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 to up to எக்ஸெட்ரா n. ஸோ இந்த பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 காயின் 2 காயின் 3 காயினா சாம்பிள் பேஸ் எழுதி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி போகணும். ஒரு ஹெட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ், 2 ஹெட்டுக்கான பாசிபிலிட்டிஸ். இதே n காயின் டாஸ்டு 100 டைம்ஸ், ஒரு காயினை 100 டைம்ஸ் டாஸ் பண்ணால் அதில் வரக்கூடிய ஹெட்டுக்கான ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த மீன் வேரியன்ஸும் அந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம பார்க்குறது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் 1 மைனஸ் பி ஹோல் பவர் என் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் 0 1 to up to எக்ஸெட்ரா என். என்கிறது ஃபைனைட். ஏ காயின் டாஸ்டு 100 டைம்ஸ்னால் இங்கே 100 வரும், ஏ காயின் டாஸ்டு 50 டைம்ஸ்னால் இங்கே 50 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனைட் என்னங்கிறது டெர்மினேட் ஆகணும், பட் ஆனால் லென்த்தியாக இருக்கும், வெரி லாங்காக இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கையில் போடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் இந்த பெர்னாலி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ், எக்ஸுடைய வேல்யூ 0 1 to up to எக்ஸெட்ரா என். இதில் மீன்கிறது என்பி, வேரியன்ஸுங்கிறது என்பிக்யூ. பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸுக்கான ப்ராபபிலிட்டி, க்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் 11.5ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கம்ப்யூட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது இங்கே கேங்கிற இடத்துல நம்மளுக்கு என்னென்னா 3 இருக்குது. ஃபார் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பி ஆஃப் என் கமா பி வேர் நம்மளுக்கு n கொடுத்துருக்காங்க அண்டு பி கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்சிஎக்ஸு பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸு.
ஸோ நம்மளுக்கு என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸுக்கு வந்து இங்கே கே இருக்குது, அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் கே இருக்குது. அப்போ என்சிகே பி பவர் கே கியூ பவர் என் மைனஸ் கே. என்னுடைய வேல்யூ 0 1 2 அப் டு எக்ஸெட்ரா 6ஓட ஸ்டாப் ஆயிரும். எண்ணுக்கு பதில் 6 போடையில 6c. நம்மளுக்கு கே 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ கேக்கு பதில் 3 போடையில ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 6c3. எண்ணுக்கு பதில் 6, சி கேக்கு பதில் 3. P-னுடைய வேல்யூ நம்மளுக்கு 1/3ன்னு தெரியும் அப்படின்னா Q-னுடைய வேல்யூ 2/3. ஏன்னா P + Q 1, Q = 1 - 1, P 1/3 = 2/3 கிடச்சிரும். அதை P பவர் 1/3னா P 1/3 ஹோல் பவர் 3 Q பவர் n - k. என்னங்கிற இடத்துல 6 இருக்குது, கேங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 6 - 3 பார்த்தீங்கன்னா 3 கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6c3 அப்படின்னா 6 × 5 × 4 / 1 × 2 × 3. இங்கே 1 பார்த்தீங்கன்னா 3 டைம் மல்டிப்ளை, அப்போ 2 பவர் 3 மட்டும் தான் நியூமினேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் பார்க்கல இங்கே 3 பார்த்தீங்கன்னா பவர் 3 இருக்குது, இதுலேயும் 3 பவர் 3 இருக்குது. அப்போ 3 பவர் 3 + × 3 பவர் 3 பார்த்தீங்கன்னா 3 பவர் 6. தட் இஸ் a பவர் m × a பவர் n, a பவர் m + n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல 3 பவர் 6 கிடச்சிரும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 3 6 கேன்சல், 5 3 20 வரும். 2q பார்த்தீங்கன்னா 8, 3 பவர் 6 3 4 டைம் மல்டிபிள் பண்ணால் 81, ரிமைனிங் 2 டைம் மல்டிபிள் பண்ணால் 9. அப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணால் 160 / 729 கிடச்சிரும். செகண்ட் சப்டிவிஷன் n 10 இருக்குது, p 1/5, k 4 இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே, கேன்னு இருக்குது NCK p பவர் k q பவர் n - k வரும். n-க்கு நம்மளுக்கு இங்கே 10 இருக்குது, pங்கிற இடத்துல 1/5. அப்போ கண்டிப்பாக q என்னவாக இருக்குன்னா 4/5 இருக்கும். ஏன்னா 1/5 + 4/5 தான் 1. ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். NCK n-க்கு 10c4, p பவர் p 1/5 பவர் 4 q பவர் 4/5 பவர் 10 - 4 = 6ன்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் 10c4னா 10லேருந்து 4 நம்பர் ரிவர்ஸ் ரைட் பண்ணுங்களா. 10 × 9 × 8 × 7 / 1 × 2 × 3 × 4. 1 பவர் 1 தான் வரும். 1/5 ஹோல் பவர் 4, இங்கே பார்த்தீங்கன்னா 4/5 ஹோல் பவர் 6. ஸோ நம்பர் லென்த்தியாக போகவே நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா 210 கிடச்சிரும். 4 6 டைம்ஸ் இருக்குது, இங்கே 5 பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 பவர் 6 / 5 பவர் 10ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் n = 9, p = 1/2, k = 7. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் k அப்படின்னா NCK p பவர் k q பவர் n - k x = 0 1 2 அப் டு எக்ஸெட்ரா n. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்க்கல கேக்கு பதில் 7 போட்டுக்கலாம், n-க்கு பதில் 9 இருக்குது. Pங்கிறது சக்ஸஸ் 1/2 அப்படின்னா Q உங்களுக்கு என்ன வரும் 1/2 தான் வரும். அப்போ 9c7 1/2 ஹோல் பவர் 7 1/2 ஹோல் பவர் 9 - 7. ஃபார்முலா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 9c7 எதுக்கு ஈக்குவல்னா 9c2க்கு ஈக்குவல். ஏன்னா NCR = NCn - Rக்கு ஈக்குவலுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா 9c2க்கு ஈக்குவலாக வரும். அப்போ 9c2 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா 9 × 8 / 1 × 2 அதை டேட்டா போட்டிருக்கு. 9 × 8 / 1 × 2 1/2 ஹோல் பவர் 7 1/2 ஹோல் பவர் 2ன்னு கிடச்சிரும். ஸோ பார்க்கிற 2 இங்கே 7 டைம்ஸ் இருக்குது, 2 இங்கே 2 டைம் 2 பவர் 9, இங்கே பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 36ன்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா 36 இங்கே 2 பவர் 2 × 2 பவர் 7 2 பவர் 2 கேன்சல் பண்ணி 9 கிடைக்கும். அப்போ 9 × 1/2 பவர் 7 2 7 டைம் மல்டிபிள் பண்ணால் 128 கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், the probability that Mr. Q hits a target at any trial is 1/4. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா Qங்கிற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 1/4. சப்போஸ் he tries at the target 10 times. ஸோ பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இட்ஸ் டார்கெட். 3 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை டைம் அவங்களுக்கு சான்சஸ்க்கு வாங்கியிருக்காங்க 10 சான்சஸ்னால் அப்போ n = 10. டோட்டலாக 10 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரையல் ஆஃப் சக்ஸஸ் அவர் என்னென்னா அதை க்ளியர் பண்ணுறதுக்கான டார்கெட்டை க்ளியர் பண்ணுறதுக்கான ட்ரையல் என்னென்னா 1/4. அப்போ Q என்ன கிடைக்கும் 3/4. நம்மளுக்கு NPQ தான் தேவை. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டார்கெட்டை க்ளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/4ன்னு இருக்குது. அப்போ அதை ஃபெயிலியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கிடைக்குன்னா 3/4. டோட்டலாக எத்தனை டார்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 டைம்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x = x அப்படின்னா NCX p பவர் x q பவர் n - x x = 0 1 2 அப் டு எக்ஸெட்ரா n அடுத்து உங்களுக்கு என்ன வரும் 10 வரும். அவ்வளோதான். NCX n-க்கு 10cx p பவர் 1/4 பவர் x q பவர் 3/4 பவர் 10 - x. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி 4 டைம்ஸ் அப்படின்னா x-க்கு பதில் 4 போடணும். x-க்கு பதில் 4 போடையில் 10c4 p பவர் 1/4 பவர் 4 q பவர் n - 4. தட் இஸ் n-ங்கிற இடத்துல 10 இருக்குது, 10 - 4 பார்த்தீங்கன்னா 6. 10c4 புக் கேன்சர் சம்டைம்ஸ் 10c4 அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10லேருந்து 4 நம்பர் உங்களுக்கு சின்ன நம்பர் சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அப்போ 10 into 9 into 8 into 7 divided by 1 2 3 4. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. நியூமரேட்டரில் 3 6 டைம்ஸ் இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே 3 6 4 power 6 இங்கே 4 power 4. அப்போ 4 power 6 4 power 4 மல்டிப்ளை பண்ணால் 4 power 10 கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 3 6 2 4 8 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 21 கிடச்சி. அப்போ 7 21 10 பார்த்தீங்கன்னா 210 into 3 power 6 divided by 4 power 10 கிடச்சிரும். அட்லீஸ்ட் ஒன் டைம், அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும் greater than or equal to. இப்போ probability of x greater than or equal to 1. probability of x greater than or equal to 1 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா 1 minus probability of x less than 1 எழுதிக்கலாங்களா. 1 minus probability of x less than 1. ஸோ probability of x less than 1 என்ன மீன்னா நம்மளுக்கு probability of x equal to 0 மட்டும்தான் வரும், 1 வராது. ஏன்னா ஈக்குவல் டு இல்லைங்களா. அப்போ x equal to 0ன்னு சொல்லிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x equal to 0, 10c 0, 1 by 4 power 0, 3 by 4 power 10 minus 0. nc 0 1, anything per 1, அப்போ 3 by 4 power 10 தான். அப்போ 1 minus 3 power 10 divided by 4 power 10 தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். யூஸிங் எ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். a fair coin toss 100 times. அப்போ n-க்கு எத்தனை டைம்ஸ் டாஸ் பண்ணால் 100, n-க்கு பதில் 100. ஸோ ஒரு காயின் டாஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஹெட்டு கிடைக்கிறதுக்கான தான் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். அப்போ பிங்கிறது 1/2னா க்யூவும் 1/2 தான். மீன் அண்டு வேரியன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கு. மீன்கிறது என்பி, வேரியன்ஸுங்கிறது என்பி2. அப்போ n-ங்கிற இடத்துல 100, பிக்கு அதில் 1/2, 100 into 1/2 பார்த்தீங்கன்னா 50 கிடைக்கும். என்பிக்யூ n 100, p 1/2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 25 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி a fair die toss 240 times. ஒரு டை எத்தனை டைம் டாஸ் பண்ணால் 240 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. find the x and denote the number of times of 4 appeared. ஸோ 4 appear பண்ணுறது தான் பின்னு வச்சுருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை டைம் டாஸ் பண்ணுறாங்க 240. அப்போ n-ங்கிறது 2 டைம். ஒரு டைக்கான ப்ராபபிலிட்டி 4ங்கிற நம்பர் எத்தனை இருக்குன்னா ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். ஒரு டையில் 4ங்கிற நம்பர் ஒரு டைம் தான் இருக்குது. அப்போ ஒரு டைக்கு சாம்பிள் பை 6னா 4 ஒரே ஒரு டைம் வரணும்னா பிங்கிறது 1/6. அப்போ q என்னவாக இருக்குன்னா 5/6 இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு டையை நம்ம எத்தனை டைம் டாஸ் பண்ணுறோம், ஒரு சிங்கிள் டையை 240 டைம் டாஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு சிங்கிள் டைக்கு தான் நீங்கள் சாம்பிள் ப்ரைஸ் எழுதணும். அப்போ சிங்கிள் டைனா பி 4ங்கிற நம்பர் ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். அப்போ 1/6, க்யூங்கிறது 5/6, n-ங்கிறது 240, மீன் அப்படிங்கிறது என்பி. இப்போ 240 into 1/6 பார்த்தீங்கன்னா 40 கிடச்சிரும். வேரியன்ஸ் அப்படிங்கன்னா என்பிக்யூ. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்பியினுடைய வேல்யூ 40 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்யூ மட்டும் போட்டால் போதும் 5/6. ஸோ பார்த்தீங்கன்னா இதை 200/6, இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 100/3 கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின். The probability that a certain kind of component will survey a electrical test. So ஒரு electrical test is 3/4. Find the probability of that exactly 3 of 5 components of the survey. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ஒரு காம்பவுண்டர் எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் தான். ஒரு 5 காம்பவுண்டை பார்க்கையில் நம்மளுக்கு என்னென்னா ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க 3/4 அப்படின்னா எக்ஸாக்டாக 3 பார்க்கணும். ஸோ நம்ம டோட்டலாக எத்தனை காம்பவுண்ட் இருக்குங்க 5 காம்பவுண்ட் இருக்குது. அப்போ n = 5. அந்த சர்வே பண்ணுறதுக்கான உங்களுக்கு ப்ராபபிலிட்டி எல்லாம் 3/4 கொடுக்குது. நம்ம p = 3/4னா q = 1/4. எக்ஸாக்ட்லி 3 அப்படிங்கிறனால x = 3 மாறிடும். probability of x = x formula ncx p/s q/n-x, x = 0 1 2 up to etc. n நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி 3 ஆகுனா கரெக்டாக = 3. அப்போ x க்கு 3 போடுங்க, n க்கு 5c3, p னுடைய வேல்யூ 3/4/3, q/n-x 5 - 3 பார்த்தீங்கன்னா 2. அப்போ 1/4/2, n = 0 1 up to etc. n க்கு 5 போட்டுக்கலாம். 5c3னாலும் 5c2னாலும் ஈக்குவல் தான் கரெக்டாங்களா. 5c3 = 5c2 because NCR equal to NCn-R equal. ஸோ பார்த்தீங்கன்னா 5 into 4 divided by 1 into 2, 3q பார்த்தீங்கன்னா 27, 4q பார்த்தீங்கன்னா 64 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 64 into 4 கிடைச்சிடும். ஏன்னா n-x போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 16 போட்டுக்கோங்க. 64 into 16 வரும். அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா 1024 கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் 10 into 27 divided by 1024ங்கிறது ஆன்சராக இருக்கும். இதை இன்னும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 270 divided by 1024ன்னு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். A retailer purchase a certain kind of electronic device from a manufacturer. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாளர் இருக்கிறாங்களே அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ரீட்டைலர்
ரீட்டைலர் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் உற்பத்தியாளர் தான் வாங்கி ரீட்டைலர் தட் இஸ் சேல்ஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குது, அங்கே தயாரிக்கிறதுக்கு வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மேனுஃபேக்சர் இண்டிகேட் அவர் உற்பத்தியாளர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு அவர் இண்டிகேட் பண்ணுற டிஃபெக்டிவ் த ரேட் ஆஃப் டிவைஸ் 5%. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5% டிஃபெக்டிவ் ஆகும். ஒரு 100 ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஒரு 5 பார்த்து உங்களுக்கு என்ன அப்படின்னா டேமேஜாக தான் இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரீட்டைலர் ரேண்டம்லி பிக்ஸ். ஸோ அப்போ ரீட்டைலர் வாங்குற என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஒரு 10 ஐட்டம் சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராபர்ட்டி தட் வில் பி. ஸோ என்னென்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்னது எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் படி டோட்டலாக எத்தனை ஒரு சூஸ் பண்ணுறாரு 10 ஐட்டம் சூஸ் பண்ணுறாரு. அப்போ n = 10. அதில் டிஃபெக்டிவ் எவ்வளோ இருக்குங்க 5% சொல்லியிருக்காங்களா ரீட்டைலர் சரி இப்போ மேனுஃபேக்சரர். அப்போ 5%னா 0.05. க்யூங்கிறது 1 - p அப்படின்னா 0.95 கிடைக்கும். ப்ராபர்ட்டி ஆஃப் x = x பார்த்தீங்கன்னா NCx p/x q/n - x x = 0 1 2 up to etc n. அட்லீஸ்ட் 1 அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் x greater than or equal 1 which is equal என்ன பண்ணிக்கிறாங்க 1 - ப்ராபர்ட்டி ஆஃப் x less than 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது x 0க்கு மட்டும் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் n = 0 NC 0 p 0.05/0 q/0.95/10 - 0. ஸோ இதனுடைய வேல்யூலாம் 1. அப்போ 1 - 0.95/10 மட்டும் இருக்கும். எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னா எக்ஸை கரெக்டாக 2 போடுங்க. அப்போ NC 2 இங்கே பின்னா 0.05/2 க்யூனா 0.95/10 - 2 பார்த்தீங்கன்னா 8 கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 10C2 ஸ்டாப் பண்ணிக்கலாம் புக் ஆன்சரு. ஸோ 0.052 இது அப்படியே வச்சுக்கோங்க. 10C2னா 10 × 9/1 × 2 இதை சிம்பிளி பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 45ங்கிறது ஆன்சராக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th one the probability if the probability that a fluorescent light has a useful of life at least 600 hours that is பாதரசம் லைட் தான் நினைக்கிறேன் பாதரச லைட் மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 600 hours is 0.9. ஸோ அந்த லைஃப் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அமாங் 12 such லைட். ஸோ டோட்டலாக எத்தனை லைட் இருக்குங்க 12 லைட்டு. ஒவ்வொரு லைட்டுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு தட் இஸ் பார்த்தீங்கன்னா 0.9. அப்போ க்யூங்கிறது 0.1. ஏன்னா p + q = 1 nங்கிறது டோட்டலாக 12 லைட்டு. p அப்படிங்கிறது 0.9 க்யூங்கிறது என்ன ஒன்றா 0.1. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணால் ப்ராபபிலிட்டி ஆஃப் x = x NCx p/x q/n - x n 0 1 up to etc. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 12cx 0.9/x 0.1 whole power 12 - x. இப்போ சப்டிவிஷன் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பண்ணால் எக்ஸாக்ட்லி 10 will have useful the life of at least 600 hours. ஸோ அந்த 600 hours என்ன ஆகுனா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன 10 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா x = 10 போட்டிங்கன்னா 12c 10 0.9 whole power 10 0.1 whole power 12 - 10. ஸோ பார்த்தீங்கன்னா 12 × 11/1 × 2 இது 0.9 whole power 10 இது 0.1 whole square. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ 66 × 0.9 whole power 10 × 0.1 whole square கிடைச்சிடும். செகண்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் 11. அட்லீஸ்ட் 11னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 11ங்களா. அப்போ இதோட மீனிங் 11 12 ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 11 12 எக்ஸுக்கு ஒரு 11 எக்ஸுக்கு ஒரு 12 போட்டிங்கன்னா 12c 11 0.9 whole power 11 0.1 12 - 11 பார்த்தீங்கன்னா 1 கிடச்சிரும். 12c 12 0.9 whole power 12 12 - 12 பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிரும். ஸோ இதை பார்க்கையில் நம்மளுக்கு என்னென்னா NCRனா NCn - R ஈக்குவலுங்களா. அப்போ 12c 11 எதுக்கு ஈக்குவல்னா 12c 1க்கு ஈக்குவல். அப்போ 12 தான் கிடைக்கும் ஆன்சர். 0.9 whole power 1 0.9 12c 2னா 1 இதுவும் 1. அப்போ 0.9 whole power 12 மட்டும் கிடைக்கும். இதில் காமனாக பார்த்தீங்கன்னா 0.9 whole power 11 அவுட்டர் எடுத்துட்டா இங்கே 1.2 இருக்கும் இங்கே 0.9 1.2 × 0.9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.1 கிடைக்கும். அப்போ 2.1 × 0.9 whole power 11ங்கிறது ஆன்சராக இருக்கும். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் 2 will not have. 2 will not have அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் will have தான் கொடுத்துருக்கீங்கன்னா will not have கொடுத்துருக்கு. யூஸ்ஃபுல் ஆஃப் அட்லீஸ்ட் 600 hours. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ PQ மாறும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கு. n-ங்கிறது 12 n-ங்கிறது 12ங்களா n 12 p 0.9 q 0.1 அந்த சப்டிவிஷனுக்கு p 0.1 q 0.9 மாறிடும். ஏன்னா will not have பாருங்க இதெல்லாம் will haveன்னு இருக்கா எக்ஸாக்ட்லி 10 will have. ஸோ 10 கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது 11 will have. நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா will not have கொடுத்துருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னா பியும் கியூவும் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். பிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பியினுடைய வேல்யூ 0.9யும் க்யூக்கு நம்ம என்ன பண்ணுங்க 0.1 ப்ரூவ் பண்ணுமா 0.9 0.1. ஸோ அது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் இந்த இருக்கு 0.1 0. இப்போ நம்ம என்னன்னா அட்லீஸ்ட் 2னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 எக்ஸ் ஈக்குவல் 1
எக்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டோன்னா என்சி ஜீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா பிக்யூ மாறிடும். 0.1 ஹோல் பவர் 0, 0.9 ஹோல் பவர் 12 மைனஸ் 0, 12C1 0.1 ஹோல் பவர் 1, 0.11 ஹோல் பவர் 12 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 11. இது எல்லாமே உங்களுக்கு 1 ஆயிரும். 0.9 ஹோல் ஸ்கொயர்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12C1 0.1, 0.9 ஹோல் பவர் 11. இதில் 0.9 ஹோல் பவர் 11 எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 0.9 ப்ளஸ் 1.2 மட்டும் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் 2.1 கிடைச்சிரும். 2.1 சாரி 0.9 ஹோல் பவர். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல எழுதிக்கங்க. இந்த இடத்துல என்ன வேணும் 0.9 ஹோல் பவர் 11 இன்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்னா 2.1 கிடச்சிரும். 2.1 கிடச்சிரும். இதுக்கு ஆர்டர் மெத்தட் இங்கே போட்டுருக்கு பாருங்கள். இது ஆன்சர் வரும் 0.1 மைனஸ் 2.1 ஹோல் பவர் 2.1 இன்ட்டு 0.9 ஹோல் பவர் 1. ஸோ அதை நம்ம அப்படியே டைரெக்டாக அந்த பிக்யூவை மாற்றாமல் போணுச்சுன்னா வில் நாட் ஹேவ் த யூஸ்ஃபுல் அப்படின்னா 12 8 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் அப்படின்னா அட்மோஸ்ட் 2 வில் ஹேவாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவுக்கு ஆப்போசிட்னா அட்மோஸ்ட் 2 வில் ஹேவ் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 10 வில் ஹேவ் த யூஸ்ஃபுல் ஆஃப் த லைஃப் அட்லீஸ்ட் 600 ஹவர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வில் நாட் ஹேவை வில் ஹேவாக மாற்றினா அட்மோஸ்ட் 10 கிடச்சிடும். ஸோ வில் நாட் ஹேவ் அப்படியே வச்சு போட்டிங்கன்னா பிக்யூ பார்த்தீங்கன்னா மாறிடும். இல்லை பிக்யூ அப்படியே வச்சு போட்டுக்கிறேன். இந்த கொஸ்டினை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ்ங்கிறது அட்மோஸ்ட் 10 வில் ஹேவாக மாறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10. அப்போ 1 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 10 அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 11, எக்ஸ் ஈக்குவல் டு 12. இந்த எக்ஸ் ஈக்குவல் 11க்கும் 12க்கும் நம்ம ஆல்ரெடி இங்கே தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் 11க்கும் 12க்கும் பார்த்தீங்கன்னா 2.1 ஹோல் இன்ட்டு 0.9 ஹோல் பவர் 11ங்களா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் 2.1 இன்ட்டு 0.9 ஹோல் பவர். இதில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும் உங்களுக்கு. ஒன்றா பிக்யூ நம்ம அட்லீஸ்ட் 2 அப்படிங்கிறது 2வை வச்சே போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாற்றணும். பிக்யூவை மாற்றி போடணும். ஏன்னா அந்த 2ங்கிற நம்பரை நான் 10க்கு மாற்றிக்கிறேன். இந்த 2வை நான் 10க்கு மாற்றி கரெக்டாக போட்டேன்னு வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ். 12 லைட் இருக்குது. அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் அப்படின்னா அட்மோஸ்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்குங்க 10 வில் ஹேவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் பைனாமியல் வேரியட் எக்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 602. ஸோ பைனாமியோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கு. மீனுங்கிறது என்பி, ஸ்டாண்டர்ட் டிவிஷனுங்கிறது சிக்மா. நம்மளுக்கு வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயருங்களா. அப்போ சிக்மாங்கிறது என்பி இருக்குன்னா சிக்மா ஸ்கொயர்னால் உங்களுக்கு என்ன 2 ஸ்கொயர் பண்ணால் 4. மீனுங்கிறது 6, வேரியன்ஸுங்கிறது சிக்மா ஸ்கொயர். தட் இஸ் ரூட்டு போகணும் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு உனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. தட் இஸ் கொஸ்டினை ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்கு. அது நான் என்ன பண்ணேன் வேரியன்ஸும் மாற்றிக்கிட்டேன். ஸோ 2 டிவைட் பண்ணிக்கலாம். என்பி q டிவைட் பை என்பினா 4/6. இதை கேன்சல் பண்ணால் q 2/3. அப்போ p ஈக்குவல் டு 1/3 தெரியும். np ஈக்குவல் 6ங்களா. n சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 1/3 இன்ட்டு n ஈக்குவல் 6. அப்போ n ஈக்குவல் உங்களுக்கு என்ன 18. ஸோ அப்போ np ஈக்குவலாம் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணால் ஆர் ரெஸ்பெக்டிவ் 602. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் என்சி எக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 0 1 2 அப்படி எக்ஸட்ரா n க்கு 18c எக்ஸ் p பவர் எக்ஸ் 1/3 ஹோல் பவர் எக்ஸ் கியூனா 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 0 1 2 அப்படி எக்ஸட்ரா 8. ஸோ ஜென்ரலாக மட்டும் இங்கே பண்ணால் போதும். எக்ஸ் பர்டிகுலர் கேஸ்லாம் கொடுக்கல. செகண்ட் எக்ஸ் ஈக்குவல் 3. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மில் போய் எக்ஸ் ஈக்குவல் 3 போட்டுங்க. 18c3 1/3 ஹோல் பவர் எக்ஸ் ஈக்குவல் 3 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் 3 15. ஸோ பார்த்தீங்கன்னா 18c3 அப்படியே இருக்குது. 2 பவர் 15 அதே மாதிரி 3 பவர் 15 + 3 18 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் 2 அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ 1 மைனஸ் ப்ராபர்ட்டி எக்ஸ் லெஸ் தென் 2னா ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு சொல்லி போட்டோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18c0 1/3 பவர் 0 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் 0. ஸோ அப்படி போடையில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 18c1 1/3 ஹோல் பவர் 1 2/3 ஹோல் பவர் 18 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 17. ஸோ இதெல்லாமே ஒன்றா மாதிரி. அப்போ 2/3 ஹோல் பவர் 18 இங்கே 18c1 18. அப்போ 18 × 1/3 2/3 ஹோல் பவர் 17 கிடச்சி. இங்கே 2/3 ஹோல் பவர் 17 அவுட்டர் எடுத்துனா 2/3 1 டைம் மட்டும் இருக்கும். இங்கே 18/3 மட்டும் உங்களுக்கு இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ 6 இதை கேன்சல் பண்ணால் 20/3 கிடச்சிரும். இப்போ 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17 இன்ட்டு 20/3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின். If x binomial distribution of n, p such that 4p into x equal to 4 equal p of x equal to and n equal 6. Find the distribution of mean and standard deviation. So mean நீங்கள் கண்டுபிடிக்கணும் and standard deviation. mean and u standard deviation sigma squared sigma
வேரியன்ஸ் தான் சிக்மா ஸ்கொயர்டு. இது பார்த்தீங்கன்னா நியூனா என்பி, இது பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் என்பிக்யூ. இது ரெண்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4p கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா n6ன்னு கொடுத்துருக்கு. 4p இன்ட்டு 4 இன்ட்டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 4 ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அப்படின்னா NCX p பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸுங்களா, நம்மளுக்கு n மட்டும் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ n வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6c4, n இங்கே x 4 இருக்குது, அப்போ 6c4 p பவர் 4 q பவர் 6 மைனஸ் 4 பார்த்தீங்கன்னா 2. நம்மளுக்கு pq மட்டும் கொடுக்கல, n-ம் நம்மளுக்கு x-ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி போடணும். ஸோ அதேமாதிரி இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடல. 6c2 p பவர் 2 q பவர் 6 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 4 கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6c4 ஈக்குவல் 62 தான். 6c4 ஈக்குவல் டு 62 தான். அது NCR ஈக்குவல் டு NCn மைனஸ் ஆர். நீங்கள் போட்டாலும் போடலாம். இது நீங்கள் போடாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு நான் இங்கே போட்டிருக்கு 6 இன்ட்டு 5 டிவைட் பை 1 இன்ட்டு 2, இங்கே 6 இன்ட்டு 5 டிவைட் பை 1 இன்ட்டு ஈக்குவல் p ஸ்கொயர் இன்ட்டு q ஸ்கொயர். அப்படி ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 4p ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே q ஸ்கொயர் ரெண்டு டைம் கேன்சல், இங்கே p ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஃபைனலாக 4p ஸ்கொயர் ஈக்குவல் q ஸ்கொயர் இருக்கும். நம்மளுக்கு q உடைய வேல்யூ தெரியும், p ப்ளஸ் q ஈக்குவல் டு 1ங்களா, அப்போ q ஈக்குவல் டு 1 மைனஸ் p. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 மைனஸ் p த ஹோல் ஸ்கொயரு. a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்க்கையில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab, அப்போ 1 ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் 2p வரும். இதெல்லாமே ஃபர்தராக ஒரே சைடு மூவ் பண்ணிங்கன்னா 3p ஸ்கொயர் ப்ளஸ் 2p மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஃபேக்டர் பண்ணலாம். மல்டிபிள் பண்ண மைனஸ் 3, ஆட் பண்ண 2, அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் 3 டிவைட் பண்ணிடுங்க. அப்போ p ப்ளஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 0. p ஈக்குவல் மைனஸ் 1 நாட் பாசிபிள். p ஈக்குவல் உங்களுக்கு என்ன வரும், 1/3. p 1/3 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். q என்னன்னா p ப்ளஸ் q ஈக்குவல்னா என்ன கிடைக்கும், q உங்களுக்கு என்ன வரும், 2/3. ஏன்னா ப்ராபர்ட்டி pqங்கிறதுனா ப்ராபர்ட்டிங்கிறது நெகட்டிவில் வராது, நாட் பாசிபிள். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. மீன் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அது டிஸ்ட்ரிபியூஷனாக ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா NCX p பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ NCXனா 6cx, p-னுடைய வேல்யூ 1/3 பவர் எக்ஸ், q-னுடைய வேல்யூ 2/3 பவர் 6 மைனஸ் எக்ஸ், x ஈக்குவல் 0 1 up to x at 6. மீன்கிறது NP, nங்கிறது 6, pங்கிறது p 1/3ங்கிற சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 கிடச்சிரும். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரூட் ஆஃப் NPQ, ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 1/3 q 2/3. இதை கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு 4/3 கிடைக்கும். ஃபர்தராக ரூட் எடுத்தோம்னா நியூமரேட்டர் ரூட் எடுக்கிற 2 கிடைக்கும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் 3 இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். இங்கே binomial distribution consisting of 5 independent right, the probability of 1 and 2 success are 0.4096 and 0.2048 respectively. Find mean and variance. mean NP, variance NPQ find பண்ணணும். கரெக்டுங்களா? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது டோட்டலாக எத்தனை இண்டிபெண்டன்ட் ரைட்ஸுங்க, 5 இண்டிபெண்டன்ட் ரைட்ஸு. x ஈக்குவல் டு 1 இருக்குது. இல்லை ப்ராபர்ட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1னா 0.4096. ப்ராபர்ட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 2னா 0.2048. இது ரெண்டுமே உங்களுக்கு என்னென்னா கொஸ்டினில் கிவனாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் 5, ப்ராபர்ட்டி ஆஃப் x ஈக்குவல் 1, ப்ராபர்ட்டி ஆஃப் x ஈக்குவல் 2 ஃபார்முலா தெரியும். NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸுங்களா. ஸோ அப்போ n-க்கு அதில் 5 போடையில் 5c1, x-க்கு அதில் 1, p பவர் 1 q பவர் n மைனஸ் 1, 5 மைனஸ் 4 பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 1 4. ஸோ அதே மாதிரி இந்த டைமுக்கு போடையில் n-க்கு அதில் 2 போட்டிங்கன்னா 5c2 p ஸ்கொயர்டு q பவர் n மைனஸ் 1, 5 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் இது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃபர்தராக 5pqr ஈக்குவல் இந்த ஆன்சரு. இதை NC2னா 5 into 4 divided by 1 into கேன்சல் பண்ணால் 10p squared q cube equal to 0.2048. இப்போ 2 divided by 1, இந்த 2வை 1 டிவைட் பண்ணிடுறேன். இந்த செகண்ட் டைம் டிவைட் பை ஃபஸ்ட் டைம் ஈக்குவல், இங்கே செகண்ட் டைம் டிவைட் பை ஃபஸ்ட் டைம். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம் வரும் பாருங்கள். 4096 இருக்குங்க. தட் இஸ் இது 1 டைம், இது 2 டைம் வரும். அப்போ 1/2. இதை கேன்சல் பண்ணியில் 2 p/4 கிடைக்கும். 2p by q equal to 1/2 இருக்கும். நம்மளுக்கு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4p equal to q. q நம்ம என்ன போட்டுக்கலாங்க, 1 minus p. ஏன்னா p plus q equal to 1னா q equal to 1 minus p. ஸோ இதை ஒரே சைடு கொண்டுனா 5p equal to 1, p equal 1/p. p 1/5னா q கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா 4/5 இருக்கும். 1 minus q equal 4/5. மீன்கிறது np. அப்போ nங்கிறது 5 into 1/5 equal 1. வேரியன்ஸ்னா NPQ 5 into 1/5 into 4/5 பார்த்தீங்கன்னா ஃபைனல் 4/5 கிடச்சிரும். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ராபர்ட்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேண்டம் வேரியபிள் என்னென்னு பார்த்துருப்போம். அந்த ரேண்டம் வேரியபிள் வச்சு நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன், தட் இஸ் மாஸ் ஃபங்க்ஷன் வச்சு ப்ராபர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். தேர்ட் எக்ஸசைஸில்
டென்சிட்டி ஃபங்க்ஷன் தட் இஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வச்சு சம் எப்படி போடுறது பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா 4 and 5 பார்த்துருந்தோம். இந்த 4th எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் அந்த மாஸ் ஃபங்க்ஷன் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அது ரெண்டுக்கும் சேர்த்து மீன் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் மீன் வேரியன்ஸு. அதே மாதிரி நம்மளுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிவிட்டு அது என்னுடைய வேல்யூ அதிகமாக இருக்கையில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி சம் போட்டோம். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.